சூப்பர் கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 எப்படி நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ இருக்கும். நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அந்த ஒரு பாத்திரத்தில் வந்து அந்த கொதித்த தண்ணி, உப்பு, மஞ்சள்தூள் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டு வச்சுக்கலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அது மூடி போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் விட்டாலும் அந்த காலிஃப்ளவர் வந்து குழஞ்சிடும். ஸோ இதுவே கரெக்டாக இருக்கும். இந்த காலிஃப்ளவர் கோட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1½ டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1½ டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு அரை லெமன் இல்லைன்னா ஒரு லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. எப்படியா இருந்தாலும் காலிஃப்ளவர் நம்ம திருப்பி போடும்போது அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வந்து இன்னும் கூட கொஞ்சம் லூஸ் ஆகும். அதனால கொஞ்சம் மீடியமான பதத்துக்கே மாவு அந்த மசாலா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வடிகட்டின அந்த காலிஃப்ளவரை போட்டு எல்லா சைடும் கோட் ஆகுற மாதிரி நல்லா பெசரி வச்சுக்கலாம். இது வந்து மேரினேட் பண்ணி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வைக்கணும்லாம் கிடையாது. நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போட்டாலே காலிஃப்ளவர் வந்து சூப்பராக வரும். ஸோ நல்லா எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த கோட் பண்ண காலிஃப்ளவரை போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். 2 மினிட்ஸ் வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு சைடு திருப்பி போட்டுட்டு இப்படி கிண்டி விட்டுட்டா அதுவே பிரிஞ்சிரும். நம்ம போட்ட உடனே இந்த மாதிரி கரண்டி வச்சு கிண்டினோம்னா அந்த மசாலாலாம் சரியாக கோட் ஆகாமல் காலிஃப்ளவர்லேருந்து வெளியில் வந்துடும். அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு தான் நம்ம வந்து கரண்டியை அதுக்குள்ளே போடணும். ஸோ 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து சூப்பர் கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. நான் ஆர்டர்ஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி தான் காலிஃப்ளவர் 65 வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். என்கிட்ட வந்து ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க காலிஃப்ளவர் 65 ரெசிபீஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு கொஞ்சம் கூட மசாலா பிரியாமல் காலிஃப்ளவர் 65 நல்ல கிறிஸ்பியாக வரும். கலர் பவுடர்லாம் நம்ம ஆட் பண்ணாமே நமக்கு வந்து ஒரு நல்ல கலர் கிடைக்கும். நம்ம வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் போடுறோம் இல்லையா, அதுவே வந்து நமக்கு ஒரு சூப்பர் கலரை கொடுக்கும். ஸோ நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு வெஜ்ஜு ஸ்டார்டருக்கு வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன். நீங்களும் இதே மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உள்ளே நல்லா வெந்திருக்கும், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ வெஜ்ஜு பிரியாணி கூட இல்லை வேறு எந்த சாப்பாட்டு கூட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.